அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எல்லா காய்கறியும் போட்டு கீரை எல்லாம் போட்டு ஒரு கூட்டான் சோறு தான் நம்ம பொங்க போகிறோம். கூட்டாஞ்சோறுனால் எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரியலை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர் பாஷையில் அந்த சோறோட பேரை சொல்கிறீங்க. எங்கள் ஊரில் இதுக்கு பேர் கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவோம். நான் வந்து சுரைக்காய், கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், பச்சை மிளகாய், முருங்கைக்கீரை இதையும் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இது கூட நம்ம கத்திரிக்காவோ வழுதனைங்காய் இதெல்லாமும் இது கூட ஒன்றா சேர்த்து கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் என்கிட்ட இருக்க காய்கறிகள் இது மட்டும்தான். முருங்கைக்காவும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கேன். நான் இனி இதெல்லாம் போட்டு மிக்சடாக போட்டு ஒரு சோறு வைக்கும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது இப்போ நான் வந்து ஒரு பாத்திரத்தில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடுதேன், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிடுதேன். சேர்த்துக்கிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் இது எல்லாம் போட்டு நம்ம நல்லா தாளிக்கிறோம். தாளிச்சிட்டு பல்லாரி போட்டு வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாம் 1 பை 1 எடுத்து போடுங்க. தக்காளி நான் கட் பண்ணி அதை விட ஒன்றா சேர்த்து போட்டுக்கிடுங்க. இதுக்கப்புறவு மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி இது 3 தேவையான அளவு போட்டுக்கிடுங்க. போட்டுட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி உப்பும் தேவையான அளவு போட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறவு நான் துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் 2ம் சேர்த்து நான் கழுவி வச்சுருக்கேன். அதையும் அது கூட ஒன்றா போடுதேன். போட்டுட்டு இது கூட கொஞ்சம் காயப்பொடியும் போட்டுக்கிடுங்க, நல்லாயிருக்கும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறவு நம்ம புளிக்கரைசலையும் கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கிடுங்க. ஊற்றிட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறவு தான் நம்ம முருங்கைக்கீரையை கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் அதோட ஒன்றா போட்டு நம்ம நல்லா கிண்டி கொடுக்குறோம். கிண்டி கொடுத்து இதெல்லாம் ஒரு 7 நிமிஷம் வேகட்டும். மூடி போட்டு வச்சுருங்க. இது வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அரிசி வந்து லாஸ்ட்டு தான் நான் வந்து முருங்கைக்காய் போடுவேன். ஏன்னா எல்லா காய்கறியும் வெந்ததுக்கு அப்புறம் முருங்கைக்காய் போட அப்படின்னா அது உடையாமல் இருக்கும். இது முருங்கைக்காய் போட்டு நம்ம அரிசியவும் களைஞ்சி நம்ம அதில் போட்டுடலாம். அரிசி ஒரு 20 நிமிஷம் நான் ஊற வச்சுருந்தேன். பொன்னி அரிசி பார்த்திங்களா, அதனால் ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதையும் அதில் போடுதேன். இதுக்கு சைடிஷ் வந்து நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தோம்னா, எள்ளு துவையல் அரைச்சி சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எள்ளு துவையல், பருப்பு துவையல், கொள்ளு துவையல் எல்லாம் சாப்பிட்றது நல்லாயிருக்கும். நான் இப்போ எள்ளு தான் எடுத்து நான் வறுத்துருக்கேன். எள்ளு வறுத்துட்டு இது கூட தேங்காய், துருவின தேங்காய், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, கொஞ்சமாக புளி, உப்பு தேவையான அளவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிடுங்க. ரொம்பவும் பேஸ்ட்டாக இல்லாமல் ரொம்பவும் குறன்னு இல்லாமல் ரவை பதத்தை அரைச்சி எடுத்துக்கிடுங்க. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் இங்கே வந்து என்னடானா நம்ம முருங்கைக்காய் எல்லாம் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறவு நம்ம அரிசியை எடுத்து அதில் போடுதோம். அரிசியை போட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வரந்தனி தீ ஹையில் இருக்கட்டும். தீ ஹையில் வச்சுட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறவு தீயை சிம்மில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். 2-3 தடவை தான் சோறு கிண்ட வேண்டியது வரும். அதுக்கப்புறம் சோறும் ரெடி ஆயிரும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் என்னடானா இன்றைக்கி இதுதான் என் பையனுக்கு லஞ்சுக்கும் வச்சு விட்ருக்கேன். லஞ்சுக்கு குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் 1-2 காய் நம்ம தனியாக வச்சிடுமோ அதை மட்டும் எடுத்து தனியாக நவுட்டி வச்சுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம இப்படி சோத்துலேயே நமக்கு நல்ல குலைவாக மிக்ஸ் பண்ணி செஞ்சிட்டோன்னு வைங்க, அவங்களால அது எடுக்கவும் முடியாது. அவங்க அதை சாப்பிட்டு தான் ஆவாங்க. அதே சமயத்தில் லாஸ்ட்டு சோறு எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறவு தேங்காய் 2 ஸ்பூன் நான் எடுத்து நைஸாக அரைச்சி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதில் ஒன்றா சேர்த்துக்கிடுதேன். சேர்த்துட்டு கிண்டி கொடுங்க. கிண்டி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சோறு வெந்ததுக்கப்புறம் இன்றைக்கி எங்கள் வீட்டோட லன்ச் வந்து இன்றைக்கி இந்த சோறு, அப்பளம், எள்ளு துவையல் தான். நீங்களும் நான் சொன்ன மாதிரியே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்குலாம் எப்படி விரும்பி சாப்பிட்றாங்களாங்கிறத நீங்கள் கவனிங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அலைக்கும் சலாம்.